بسم الله الرحمن الرحيم. هو الذي خلق لكم ما في الأرض جميعا ثم استوى إلى السماء فسواهن 7 سماوات وهو بكل شيء عليم. هو الذي خلق لكم. இந்த இடத்துல சுக்குன் பெற்ற மீம்க்கு பின்னாடி மீம் வருது. நம்ம குன்னா செஞ்சு ஓதணும். லக்கும் ஃபில் அர்தி. அர்தியில் சுக்குன் பெற்ற ராக்கு முன்னாடி ஜபர் வருது. இந்த ராவை நம்ம வல்லினமாக ஓதணும். ஃபில் அர்தி ஜமீஆ. இங்கே ஆயத்துக்கு இடையில காஃப் வருது. காஃபுடைய சட்டம் அந்த இடத்துல சேர்த்து ஓதுறது தான் சிறந்தது. நிறுத்தவும் நம்மளுக்கு அங்கே அனுமதி இருக்குது. சும்மல மீம் மேலே ஷத்து இருக்குது. குன்னா செஞ்சு ஓதணும். சும்மஸ்தவ. இந்த இடத்துல மத்தே முன்ஃபசில் இருக்குது. அதாவது மத்துடைய வார்த்தைக்கு அடுத்த எழுத்துல ஹம்சா இருக்குது. அப்போ அந்த மத்தை நம்ம 4 அலிஃப் வரைக்கும் நீட்டி ஓதலாம். சமாஇல மத்தே முத்தசில் இருக்குது. அதாவது ஒரே வார்த்தையில் மத்துடைய எழுத்துக்கு பின்னாடி ஹம்சா வந்திருக்கு. அப்போ அந்த மத்தை நம்ம 6 அலிஃப் வரைக்கும் நல்லா நீட்டி ஓதணும். ஃபஸவ்வாஹுன்ன. ஹுன்னல நூன் மேலே ஷத்து இருக்குது. குன்னா செஞ்சு ஓதணும். ஃபஸவ்வாஹுன்ன சபஅல பா மேலே சுக்கூன் இருக்குது. சுக்கூன் பெற்ற பா கல்கலாவுடைய எழுத்து அசைச்சி உச்சரித்து ஓதணும். 7 சமாவாத். இங்கே ஆயத்துக்கு எல்லாம் தா இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஓதணும். வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். ஆயத் தோ பேஷில் முடிஞ்சிருக்கு. அப்போ சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும்.